பாடலை பாடுவோம். 843வது பாடல். நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் இதுவல்ல, நீ எழுந்து ஒளி வீசக்கூடிய காலம் இந்த காலம் என்ற பாடலை பாடி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவோம். 843வது பாடல். பாடல் 843. நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே என்ற பாடலை பாடுவோம். காலமல்ல பிற
3374 பாடலை பாடுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீ என்றும் ராஜா, உன்னை பாடுவதால் என் வாழ்க்கையில தோல்வி இல்லை, ஆண்டவரை துதிப்பதினால் என் வாழ்க்கையில குறைவு இல்லை என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பாடல் புத்தகத்துல 3374 பாடலை பாடுவோம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினோ
எல்லா உலகப்படியும் ஆண்டவரை சற்று நேரம் நாம் ஆராய்ச்சி போகிறோம். எல்லா தலைகளை தாண்டி கண்களை மூடி இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திரும்பி ஆராதனை மேல கத்த நம்ம திருவருமுடியாக ஆவியானவர் நம்முடைய பசிதாகம், நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் கத்த மாற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் எல்லையை கத்த விரிவுபடுத்தும்படியாக தேவ சமூகத்தில் எல்லா சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. கொடுத்த தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா.
உலர்ந்த போல துடிக்க செய்த தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவரே வழிநடத்தின தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்று எங்களுக்கு ஒவ்வொரு ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு ஞானத்திற்கு குறைவில்லாமல் இருந்தால் இந்த வகையில் எடுத்து கேட்க கடவுள் ஆண்டவரே சொன்ன வசனத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே அனுபவத்தை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரை வந்து இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு நிரப்பி ஆண்டவரை எங்களுக்கு நிரப்பி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆபத்து நாளில் அனுகூலமான இருந்த தேவனை எங்களுக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த கரமேடைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்தவான்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வல்லமை ஆண்டவரை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கிருபைகள் ஆண்டவரை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய கிருபை இல்லாமல் நாங்கள் எவ்வளவு நாள் வாழ முடியவில்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பின்பார்க்க அபிஷேகத்தை எல்லாரும் மத்தியிலே தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய பாத்திரம் பெருமைக்கு அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதியில் வாசம் செய்யும் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மத்தியில் இருந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். 40 வருடம் ஆண்டவர் வனாந்தரத்தில் வழிநடத்தின தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வழிநடத்தி போற அப்படிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே எங்களுக்கு எதிர்காலம் என்னவென்று தெரியவில்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர்தாங்கள் முன்பு வைத்திருக்கிற தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெரியதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் துணையாக இருக்கிறவரே, எங்களுக்கு ஏடகமா இருக்கிற தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய தேவை சந்திக்கிற தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அகிலமெங்கள் உலாவுகிற தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் கலைகின்ற வேலை ஆண்டவரே ஸ்தோத்திரம். கரப்பிடித்து தூக்கி வெளிநடத்தின தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைய வெளிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்றைய ஆராதனை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சேனல் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெருமை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகா பெரியவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை வல்லடிக்கு நீக்கி உடைய கரங்களால் தூக்கின தேவனே எங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பச்சைப்பின் வசனத்தை எங்களுக்கு கொடுத்த தேவனை எங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிங்கத்தில் நாங்கள் கிடந்தால் ஆண்டவரே நீர் நாங்கள் கேடகமாய் ஒரு மொழி கொடுத்தாங்க குறுகாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் நாங்கள் காத்து வழிநடத்த தேவனை எங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வழிநடத்துகிற தேவனை எங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சிங்கக்கிளையில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கிளையில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கிளையோ சுவை நிற்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கிளையோ சுவை நிற்போம், அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கிளையோ சுவை நிற்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கிளையோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் கூட சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் கூட சேனைகள் கொண்டென்னை காப்பாரே.
சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெதியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெதியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெதியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெதியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெதியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எரிகாற்று நிர்வாகினாலோ, தேசகாந்தத்தில் வாடினாலோ, எரிகாற்று நிர்வாகினாலோ, தேசகாந்தத்தில் வாடினாலோ, வானையமாய் என்னை குறைத்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டே. வானையமாய் என்னை குறைத்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டே. கர்த்தருண்டே, வார்த்தையுண்டே, தூதருண்டே, அவர் அற்புதமுண்டே. கர்த்தருண்டே, வார்த்தையுண்டே, தூதருண்டே, அவர் அற்புதமுண்டே. எரிகாற்று நிர்வாகினாலோ, தேசமாந்தியத்தில் வாடினாலோ, எரிகாற்று நிர்வாகினாலோ, தேசமாந்தியத்தில் வாடினாலோ, வானையமாய் என்னை குறைத்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டே. வானையமாய் என்னை குறைத்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டே. இல்லைகளிலே வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லைகளிலே வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தருண்டே, வார்த்தையுண்டே,
எல்லாமே பார்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறவரே துதிக்கிறோம். Hallelujah, hallelujah.
துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே இந்த ஆழத்திலிருந்து தூக்கி வெளியெடுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் ஹalleluya 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 அப்பா சொல்றாங்க ஆண்டவரே சோதரம் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுன தேவனாண்டவரே சோதரம் இன்னும் நீங்கள் மத்தியில் ஊற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் ஹalleluya 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 துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆசீர்வதித்த தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் சத்தியத்தை நிறைவேற்ற அப்பொழுது சத்தியங்களை விடுதலையாக சத்தியமாக சோதரம் ஹalleluya நாங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே சோதரம் சத்தியத்தை நாங்கள் துதிக்கும் பொழுது சத்தியத்தை நாங்கள் பாடும் பொழுது நாங்கள் வசனிக்கும் பொழுது நீண்டாண்டவரே சோதரம் எல்லா பிசாசுகளை அழிந்து ஓட முடியாது இருக்கிறோம் இது நம்ம நாட்டு செலுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீண்டாண்டவரே சோதரம் ஆண்டவரே வழிநடத்த முடியாது இருக்கிறோம் ஆண்டவருடைய அற்புதத்தை நீண்டாண்டு ஊட்ட முடியாது இருக்கிறோம் ஹalleluya 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 வெளியோர கண்ணோக்கி பார்த்த தேவனே உங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் பேர் சொல்லி அழைத்த தேவனே உங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் ஆமென் ஹalleluya நீர் என்னை வைத்த கிருபை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் நீர் மாத்திரமல்ல ஆண்டவரே சோதரம் நாங்கள் எப்பொழுதும் மண்ணாகி போயிருக்க ஆண்டவரே சோதரம் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலை நேரத்தில் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே வழியின்றோம் அறியாமல் ஆண்டவரே சோதரம் இந்த எங்கள் இடமா இந்த வெளிச்சமாய் எங்களை காப்பாற்றீரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே மன உருக்கத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர் என்ற சொன்ன வசனத்தின்படியாக சோதரம் ஹalleluya ஹalleluya நீண்டாண்டவரே மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் அன்பு ஆண்டவரே அளவிட முடியாத ஆண்டவரே சோதரம் ஹalleluya 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 எங்களோடு கூடவே முடியாத கருத்துள்ள சோதரம் நாங்கள் நடந்தால் படுத்தால் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் நாங்கள் எந்த வேலை செய்தாலும் எங்களோடு கூட வழிநடத்த முடியாது ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஹalleluya 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 நிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் 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 சொல்லுகிறோம் ஆண்டவரே சோதரம் ஆமென் சோதரம் ஹalleluya எல்லாரும் தேவனுக்கு ஆராதிப்போம் ஆண்டவரே சோதரம் ஆயவரே நன்றி ஆராதிப்போம் சோதரம் ஹalleluya ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க தேர்ந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிக்க ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க தேர்ந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிக்க ஆராதனை 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 ஓ நித்தியமானவனே ஆராதனை 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 ஓ நித்தியமானவனே நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிக்கிறேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிக்கிறேன் கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்கிறேன்
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நமக்கு புதிய இதயத்தையும் உற்சாகமான ஆவியும் நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை ஆண்டவர் கரப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதே ஸ்தோத்திரம். நாம் மாறாவிட்டால், நம்முடைய பேச்சு மாறாவிட்டால், நம்முடைய சிந்தனை புதுப்பிக்காவிட்டால், தேவன் நம்மை மறுரூபமாக்காவிட்டால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அதே ஸ்தோத்திரம். நம்முடைய ஒரு மாற்றம் வர வேண்டும். கர்த்தர் நம்ம தொட்டாதான் அந்த மாற்றம் வரும். அல்லேலூயா. அதே ஸ்தோத்திரம். சும்மா மாறணும்னா நாமளா பார்த்து மாற முடியாது. அவர் நம்மளை மாற்றினாதான் உண்டு. அப்படின்னு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சில ரிப்போர்ட் சொல்லுவாங்க, எங்க கணவர் மாற மாட்டேங்கிறாரு, மனைவி மாற மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க மாற மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா, கர்த்தர் அவங்களை தொடரும். அவங்க தொட்டாதான் ஒரு மாற்றம் வரும். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை தொட்டு நம்மோடு கூட பேசி சிறிது நேரம் தான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். அந்த சிறிது நேரத்தில் ஆண்டவர்களோடு கூட பேசி ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 15 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 15. கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமனாய் நடந்து. அல்லேலூயா. யார் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நல்ல பேர் வாங்க முடியும், யார் பரலோக ராஜ்யம் கடந்து போக முடியும் என்று நாம் பார்க்கும் பொழுது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. எதை நடப்பிக்கணுமா? நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான். மனதார்னா மறைச்சு வைக்க கூடாது, ஒளி வைக்க கூடாது, பொய் பேசக்கூடாது. சிலர் பார்த்து சிலர் வல்லமையை பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க சத்தியத்தை. ஏன்னா அவங்க வளர்ந்துருவாங்களாம். வளர்ந்தா இவங்களை டர்னி பண்ணிட்டு அவங்க முன்னேறிடுவாங்களாம். அதனால அவங்க வளர விட மாட்டாங்க. வேலை ஸ்தலத்திலே பாருங்க, வேலையை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வேலையை சொல்லி கொடுத்துட்டா அவன் என்ன செஞ்சிருவான், அவன் பெரிய ஆளாயிருவான் அப்படின்னு எந்த ஒரு தொழிலும் அந்த தொழில் ரகசியத்தை சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் சத்தியத்தை பொறுத்த அளவுக்கு அப்படி நாம் இருக்கக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும். மனதார சத்தியத்தை, நமக்கு எவ்வளவு சத்தியம் தெரியுமோ அவ்வளவாய் மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில நிறைய ஊழியக்காரங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ஆண்டவரை உருவாக்கி அவங்கள நாம் உருவாக்கி இருக்கிறோம். அவங்க உருவாக்கி இன்னைக்கு ஆங்காங்கே கனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்முடைய சபையின் சார்பாக ரசிக்கப்பட்டு நல்ல வளர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியில கடந்து போய் ரொம்ப ரொம்ப ஒரு வல்லமையான நல்ல சாட்சியாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். காரணம் என்ன? மனதார சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். கொஞ்சம் கூட ஒளிவு மறைவே கிடையாது. சிலருக்கு சத்தியத்தை சொல்வதற்கு 10 நாள் 8 நாள் கேம்ப் வச்சு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வசூல் பண்ணி அதை அவங்கள காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு செமினார் என்று சொல்லி அவர்களை வைத்து நடத்தி பல ஆயிரங்கள் வாங்கி அதை செய்யறாங்க. இங்க ஒரு பைசா கூட வாங்குறது கிடையாது. தலைவர்கள் கூட்டம் என்று சொல்லி அடிக்கடி வைத்து அவர்களுக்கு மனதார சத்தியத்தை நாங்கள் பேசுகிறோம். அல்லேலூயா. அவங்கள வளர்கிறார்கள், கனி கொடுக்கிறார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தான் கர்த்தருடைய பர்வதத்திலே தங்க முடியும். அவன் தான் தேவனுடைய கூடாரமாகிய பரலோகத்தின் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்திலே அவங்க தான் வாசம் பண்ண முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீதிமானாக இருந்து அவன் தன் நாவினால் புறம் கூறாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் உடம்பு சண்டைக்கு காரணம் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது புறம் கூறுதல். ஒருவர் சொல்றது போய் அப்படியே இன்னொருத்தர் சொல்றது, அப்புறம் மாத்தி சொல்றது, சொன்னது அப்படியே சொல்லாத பழமையெல்லாம் சொன்னான்னு சொல்லி சண்டை கொண்டு பண்ணி வைக்கிறது. உங்களால ஒரு சண்டை வந்துச்சுன்னா அதுக்கு பேரு புறம் கூறுதல் அப்படின்னு அர்த்தம்.
அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புறம் கூற கூடாது. தன் தோழனுக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. தன் அயலாமையில் சொல்லப்படும் நித்தியான பேச்சை எடுக்காமல் இருக்கார். சிலருக்கு அடுத்து பத்தி அந்த இதயம் கண்ட பழமைகளை, தேவையில்லாத பழமைகளை பேசுறதுல சந்தோஷமான சந்தோஷம். அவன் அப்படி ஆயிட்டானா, இவன் இப்படி ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி மணிக்கணக்கில் உட்கார்ந்து கஞ்சா மஞ்சான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் அயலாமையில் சொல்லப்படும் நித்தியான பேச்சை நீங்கள் எடுக்க வேண்டாம். தேவத்திலேயே உனக்கு ஜெபிக்க வேண்டிய பகுதி இருக்கிறது, வேதம் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது, நீ வேதத்தை தியானம் பண்ண வேண்டிய பகுதி இருக்கிறது. புதிய புதிய தேவனுடையதான புஸ்தகத்தை, ஆவிக்குரிய புஸ்தகத்தை வாங்கி அதனுடைய சாராம்சத்தை நீ படிக்கலாம். வீணான பழமை பேசிட்டு இருக்கிறதா தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்யலாம்? புஸ்தகமாக வெளியிட்டு இருக்கிறார்கள், கேசட்டாக வெளியிட்டு இருக்கிறார்கள். யூடியூப்ல வருகிறது, பேஸ்புக்ல வருகிறது, ட்விட்டர்ல வருகிறது. எல்லா நிகழ்ச்சிகளும் தேவனை பற்றி வருகிறது. நீங்கள் வளரும்படி உங்களுடைய நேரத்தை வேத வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். டைம் பாஸ் ஆகல, சும்மா பேசிட்டு இருந்தேன், சும்மா யாரும் பேசவே கூடாது. காரணத்தோடு தான் பேசணும், ஜெபத்தோடு தான் பேசணும், ஆண்டவர் பத்தி தான் நீங்க சொல்லணும். உங்களுக்கு வேஸ்டா சில தேவையில்லாம உங்க டைம் வேஸ்ட் பண்ண கூட சாமி பத்தி சொல்லி ஒரு 4 பாட்டு பாடுங்க, ஓடியே போயிடுவாங்க. ஒண்ணு ரசிக்கப்படுவாங்க, இல்லைன்னா என்ன செஞ்சிருவாங்க? ஓடியே போயிடுவாங்க. ஒரு அம்மா அடிக்கடி தொந்தரவு பண்ணாங்கன்னா ஜெப நேரத்திலேயே வீணான பழக்கம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல. சொந்தக்காரங்க வேற போயிட்டாங்க. அப்ப அந்த சொன்னாங்களாம், இப்ப நான் முழங்கால் பண்ணிக்கிட்டு என்ன செய்யலாம்? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு. அவங்க கஷ்டப்பட்டு அந்த 5 நிமிஷம் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் நேரம் ஆகாத இந்த அம்மா 5 நிமிஷத்தை 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, டெய்லி வர ஆரம்பிச்சாங்க. டெய்லி இருக்கிறதுக்கு ஜெப நேரத்தை கூட்டிகிட்டே இருந்தாங்களாம். அந்த அம்மா பார்த்தாங்க, இப்படியே போனா ரசிக்கப்பட்டுருவேன், அதனால நான் அங்கே வரல, வீணான பழமை பேசுறதுக்கு நான் வரமாட்டேன் உங்க வீட்டுக்கு. நீ வந்தா உடனே ஜெபத்துல என்ன செஞ்சிடறேன்? உட்கார வச்சிடுற, அதிக நேரம் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் பத்தியும் பேசிட்டு இருக்கிறேன், நான் வேற பழம் பேச வந்தேன், ஆகையா நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீணான பழம் பேசின அம்மா என்ன செஞ்சிருச்சு? ஓடியே போயிடுச்சேன். ஆண்டவர் பத்தி நிறைய பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்களை நீங்கள் பாடி தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தணும். அப்படி நேரத்தை நல்ல ஒரு நேரமாக மாற்றிக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் எவ்வளவு ஒரு அருமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பரலோக ராஜ்யம் போக வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணி பழகிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஒரு சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரு சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம். ஒருவருக்கு ஒரு சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறீங்க பார்த்து சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீட்டுக்கு போகும்போது ஒரு 4 பேர்த்துக்கிட்ட பேசாத ஒரு 4 பேர்த்துக்கிட்ட போய் பேசணும். சரியா? உங்களுக்கு ஒரு 5 பேர்த்து தெரியும், ஒரு 8 பேர்த்து தெரியும், ஒரு 2 பேர்த்து தெரியும். அவங்ககிட்டயே மாத்திரம் பேசிட்டு இருப்பீங்க. மற்றபடி அந்த புதுசா யாராவது வந்திருப்பாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியிலிருந்து வந்திருப்பாங்க. அவங்க யாருன்னே கடைசி வரைக்கும் 10 வருஷம் ஆனாலும் அவங்க யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் சோத்திரம் சொல்லி நல்ல ஆராதனை முடிஞ்சோன்னு இப்ப இல்லை, நல்ல சோத்திரம் சொல்லி நீங்க பேசி பழகுங்கள். கணம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். யாராவது எங்காவது கண்டா அப்படி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம சொல்ற சோத்திரம் யாருக்கு சோத்திரம் சொல்றோம்? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்படி எனக்கு சோத்திரம் சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்ப நம்ம கோச்சிக்கிறோம். ஆனா அவங்க யாருக்கு சோத்திரம் சொல்லாம இருக்கிறாங்க? கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லாம இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒருத்தருக்கு சோத்திரம் சொல்லும் போது அந்த ஸ்தோத்திரத்தை வாங்கி அவர் வச்சுக்க முடியாது. அவருக்கு அது சொந்தமானதல்ல, அது கர்த்தருக்குரிய மகிமை, அது கர்த்தருக்கு தான் போய் சேரும். அதனால நம்ம எதுக்காக சோத்திரம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவன் சோத்திரம் இது நாள் வரை ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து இன்னைக்கு வர இந்த கொரோனா பிரச்சனை, எத்தனை பிரச்சனை போராட்டம் உலகத்துல, எத்தனையோ பன்றி காய்ச்சல், நாய் காய்ச்சல், சிக்கன் பனியா, மட்டன் பனியான்னு அல்வாக வரிசையா வருது போகுது. நமக்கு தெரிஞ்ச நோய் ரொம்ப பெயர்கள் ரொம்ப கம்மி தான், தெரியாத பெயர்கள் ரொம்ப அதிகம். இன்னும் மர்மமான நோயினால நிறைய பேர் இறக்குறாங்க. நைட்டு படுக்கிறாங்க, ஆனா காலையில எந்திரிப்பாங்களா அப்படிங்கிறது நிச்சயமே கிடையாது. ஆனா அடுத்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அந்த நாளுக்காகவும் அந்த நேரத்துக்காகவும்
ஒவ்வொரு நாளும் நேற்று நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு பார்த்தா கூட பார்த்தோம்னா ஒரு சோதரம் சொல்லணும். அல்லேலூயா. அதே போல கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒருவர் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களை மெயினா கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோதரம். சிலர் கர்த்தருக்கு பயந்தவர்களையும் ஊழியக்காரங்களையும் ஜெபிக்கிற பிள்ளைகளையும் கனம் பண்ண மாட்டார்கள். அவங்களுக்கு யார் பண உதவி செய்யறாங்களோ அவங்கள கனம் பண்ணுவாங்க. இவங்க நிறைய பணம் கொடுக்குறாங்க, பெரிய முதலாளி, அதனால இவரை தான் கனம் பண்ணணும் அப்படின்னு அவங்களையும் கனம் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லுறேன். ஆனா கர்த்தருக்கு பயந்தவர்கள் எல்லா விதத்திலும் சால சிறந்தவர்கள். அல்லேலூயா. அவங்க தான் பணக்காரர்கள். அவங்களோடு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அவங்க கிட்ட தான் தெய்வீக வல்லமை இருக்கிறது. அவங்க மூலியமா தான் கட்டி மறையுது, கண்ணு தெரியுது, பேய் ஓடுது, நோய் சுகமாவது. அவங்க மூலியமா அநேக ரசிக்கப்படுறாங்க. தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஆகையால் அவர்களை பார்க்கும் பொழுது நாம் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து கனம் பண்ண வேண்டும். கத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் நீதிமான் என்ன செய்யறான்னா தவறாமல் இருக்கிறான். நீங்கள் ஏதாவது பொருத்தனை பண்ணியிருந்தா பாப்பா கவனிங்க, வெட்ட கம்மி குழந்தைங்களை விட நீ விளையாடுதான் ரொம்ப அதிகம், அவங்களே பரவாயில்ல. அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணையிட்டதில் என்ன செய்யக்கூடாது, நஷ்டம் வந்தாலும் தவறவே கூடாது. சில நேரத்தில் நம்ம பொருத்தனை பண்ணியிருப்போம், அந்த பொருத்தனை என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். ஆபத்து வரும்போது பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, நான் உங்களுக்காக உபவாசத்தை ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு நான் 1000 சோத்திரம் சொல்லுகிறேன். ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை நான் உபவாசம் இருக்கிறேன், சனிக்கிழமை இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையாவது நான் இருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உடம்புக்கு தக்க மாதிரி, அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தக்க மாதிரி அவங்க பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சிலர் நான் ஆண்டவருக்காக இவ்வளவு ரூபாய் போடுகிறேன், அப்படி இப்படி என்று. என் மகனுக்கு கல்யாணம் முடிந்தால் நான் தங்கத்தை காணிக்கையாக தருகிறேன் அப்படின்னு பொருத்தனை பண்றாங்க, பண்ணி இருப்பாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சிடும், மறந்துடுவாங்க, செலுத்தவே மாட்டாங்க. இப்படி பல காரியங்கள். எத்தனையோ பேர் செலுத்துறது இல்லை. ஃபேன் வாங்கி போட வேண்டியிருப்பாங்க, ஃபேன் போட மாட்டாங்க. வாங்கி தர வேண்டியிருப்பாங்க, காய் மறந்துடுவாங்க. கடந்த நாட்களில் ஒருத்தர் பொருத்தனை பண்ணியிருந்தா ஜன்னலுக்கு கொஞ்சம் காணிக்கை தரேன்னு சொல்லி அவர் மறந்துட்டார். ஆனா சில மாதங்கள், சில வருடங்கள் கழித்து ஆண்டவர் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் பேசினாராம், கடந்த நாட்களில் நீ ஏதாவது பொருத்தனை பண்ணி விட்டு போயிருந்தா செலுத்து அப்படின்னு அவர் உள்ளத்துல ஆண்டவர் பேசினாராம். அவங்க மகள் மூலியமாக ஆண்டவர் பேசினாராம், அவங்க வீட்டு புள்ள மூலியமா. அப்புறம் அவங்க மகள் எடுத்து சொல்லி, நீங்க இப்படி ஒரு பொருத்தனை பண்ணீங்க, அது செலுத்தல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு, ஒரு உற்சாகம் ஏற்பட்டு, அப்புறம் ஒரு அமௌண்ட் காணிக்கையாக தேவனுடைய தான பிள்ளைகள் காணிக்கையாக கொடுத்தார்கள். அல்லேலூயா. அதான் சொல்லுது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாம இருக்கு. சிலர் மறந்து போகிறார்கள். மறந்து போகவே கூடாது. ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். மற்றவர்களுக்கு இட்ட ஆணையும் நாம் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 5வது வசனம், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். பணத்தை வட்டிக்கு கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? பொதுவானா கொடுக்கலாம், கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய், அப்படி கொடுக்கலாம். நியாயமான வட்டி, நியாயமான வட்டி. அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் சம்பாதிக்க கூடாது. நியாயமான வட்டி என்ன செய்யலாம், கொடுக்கலாம். பேங்க் என்ன சொல்லுதோ, பேங்க் வட்டி என்ன சொல்லுதோ, சொசைட்டில என்ன சொல்றாங்களோ அவங்க கொடுக்குற வட்டியை நாம என்ன செய்யலாம், அதை நம்ம கொடுக்கலாம். சகோதரர்களுக்குள்ளே கடன் வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. உங்கள் சொந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது, 3 ரூபா வட்டி கொடு, 5 ரூபா வட்டி கொடு, 2000 ரூபா போட்டு கொடு, 50,000 கொடுத்துருக்கீங்களா, 2000 ரூபா வட்டி போட்டு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி வட்டியை கேட்காதீங்க. கடந்த நாட்கள்ல வட்டியோட கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துட்டார். அவரும் வட்டி வாங்கலாம்னு தீர்மானம் எடுத்துட்டார். 3 வருஷம் 2 வருஷம் வச்சு இப்ப ஒரு பெரிய அமௌண்ட் ரிட்டர்ன் பண்றாங்க, பல லட்சத்தை ரிட்டர்ன் பண்றாங்க. வட்டி அமௌண்டே 50,000க்கு மேல வருது. அப்ப நம்ம எல்லாரும் வாங்கணும்னு நினைப்போமா, வாங்கக்கூடாதுன்னு நினைப்போமா? சொல்லுங்க. அவன் எல்லாருமே வாங்கணும்னு தான் நினைக்கிறோம். சின்ன அமௌண்ட் ஒரு 5000, 2000, 1000, 500 போயிட்டு போதுன்னு கூட விட்டுடலாம். ஒரு 55,000 வருது, ஒரு 75,000 வட்டி மட்டுமே வருது அப்படின்னு சொல்லும்போது வாங்கணும் தான் நினைப்போம். ஆனால் வசனம் சொன்ன உடனே கர்த்தருக்கு பயந்துக்கிட்டு அந்த வட்டி அப்படி வாங்காம விட்டுட்டாங்க. அல்லேலூயா.
அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எவ்வளோ தீர்மானம் எடுத்தேன். அப்புறம் நான் வசனத்தை சொல்லி நீங்க பயப்படவும் வேண்டாம், தீர்மானம் எடுக்க நீங்க கஷ்டப்படவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரும் நாங்கள் அந்த வட்டியை நான் கொடுத்தே தீர்கிறேன் என்று சொல்லி சகோதரர்களே வட்டி கொடுக்குறாங்க. வாங்கிதான் ஆகணும், நீங்க வட்டி வாங்கிக்கிங்க, எதுக்கு நமக்கு என்ன பண்ண ஏதாவது சண்டை செல்ல வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அவன் இல்ல வசனத்துக்கு பிரகாரம் நான் இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, அதனால் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த வட்டி வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. இப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. அவன் நீதிமானாக இருந்து தேவனுடையதான அவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயம் மாறும். அல்லேலூயா. என்ன மாறும்? இதயம் மாறும். இதயம் மாறணும்னா ஆண்டவர் நம்மளை நீதிமானாக மாற்றினாதான். இப்படியெல்லாம் பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், நாணயம் வேணும், நிதானம் வேணும், அன்பு வேணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம நீதிமானா இருந்தா தான் இந்த வேலையை செய்ய முடியும். துன்மார்க்கணமா இருந்தா அந்த வேலையை செய்ய முடியுங்களா? சொல்லுங்க, செய்ய முடியாது. யோபு எழுதுற புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 17:9. நீதிமான் தன்னுடைய வழியை உறுதியாக பிடிப்பான். நீங்க கர்த்தர் தான் வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவரை நம்ம நம்பிட்டோம், தேடிட்டோம், நமஸ்கரிக்கிட்டோம், அவர்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். அவர் தான் நம்மை படைத்தார், அவர் தான் நமக்கு உயிர் கொடுத்தார், உடல் கொடுத்தார், உள்ளம் கொடுத்தார். இதுவரைக்கும் எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தது பிறகு கூட ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. போன மாசம்லாம் அந்த பிரதருக்கு வந்து உடம்பு சரியில்லாத போயிடுச்சு, ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தாங்க. எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தோம், எல்லாரும் ஜெபம் பண்ணணும். அவர் போன் மூலியமாக ஜெபம் பண்ணார். மற்ற நாளாக இருந்தால் கூட நம்ம திடீர்னு போய் வட்டி எடுத்துட்டு போய் நேராக எந்த ஆஸ்பத்திரியில் தான் அங்கெல்லாம் போகலாம். அந்த நேரம் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் முன்னாடியெல்லாம் ரொம்ப போலீஸினுடைய நெருக்கடி அதிகமாக இருக்குது. வெளியே ஒரு கொஞ்சம் தூரம் கூட போக முடியல. அதனால அந்த ஹாஸ்பிட்டல் போய் அது சேலத்தில் வச்சிருந்தாங்க. அங்கே போய் பார்க்க முடியல, மனசு அடியே அடிச்சிருச்சு. இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்டாக போக முடியலனாலும் அதுக்கு ஈக்குவலண்டாக ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே அவர் விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். அவங்க விட்டா அப்படியே காலை மாலை மத்தியானம் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. போன் மூலியமாக ஏற்ற வேலையில பிசாசானவன் அதை அந்த உயிரை கூட பறிக்கலாம், எடுக்கலாம்னு கூட திட்ட வச்சிருந்தான். அது எல்லாம் ஆண்டவர் தவறுபடி ஆக்கி ஆசீர்வதித்து ஆண்டவர் சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அதுக்கு அவங்க கேட்டாங்களாம் ஹாஸ்பிட்டலில், இவர் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க வந்து அந்த உயிருக்கு ஒரு கேரண்டி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அதை பற்றியெல்லாம் கேட்குறாங்க. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் அற்புதம் செய்தார். அது கூட தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவரவர் கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் வழியை உடாப்படியாக, ஆண்டவர் தான் மெய்யான தேவன், அவரை நம்பிட்டா நம்பணும் தான். அல்லேலூயா. இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது, திரும்பக்கூடாது. வலது இடதுபுறம் சாயாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைகொள்ளும் பொழுது வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யக்கூடாதா, சாயக்கூடாது. வலதுபுறம் இடதுபுறம்னா என்ன? அதான் சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கருடைய ஆலோசனை. அவங்க வந்து சில ஆலோசனை கொடுப்பாங்க. சர்ச்சைக்கெல்லாம் போகாது, நம்ம பணம் வேஸ்ட் ஆகுது, நம்முடைய நேரம் வேஸ்ட் ஆகுது. அதான் முந்தியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, ஞாயிற்றுக்கிழமை நல்லா நம்ம கறி எடுத்து சாப்பிட்டு தூங்கலாம், டிவி பார்க்கலாம், எங்கேயாவது ஊரை சுற்றலாம், போகாத வீட்டுக்கெல்லாம் போகலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் அரை நாள் ஆகிடுது போகிறதுக்கு வரதுக்கு. இப்போ காணிக்கு வேறு போட சொல்கிறாங்க, பெரிய பிரச்சனை. அதனால் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரிகாசக்காரரும் அப்படியே சொல்லுவார்கள். ஆண்டவர் பொய், அன்னிபாசை பொய், பேய் வருத்ததெல்லாம் பொய். பேயை பற்றி ரசிக்கப்படாதீங்க, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதீங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பேய் வந்து பேயே கிடையாது. அது வந்து ஒரு கட்டி ஏதாவது மண்டையில் இருக்கும், நரம்பு எங்காவது என்ன செய்ய சுருண்டு இருக்கும். அதனால தான் அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க. அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாக போயிடும். அது என்ன பண்ணணும்னா சத்தம் போட்டு கத்தலாம், ஓகே அடிக்கலாம், எதையாவது ஒன்று செய்யலாம், ட்ரம் அடிக்கலாம், மியூசிக் அடிக்கலாம், எந்த விதத்துலையாவது பண்ணலாம். ஆனால் பேய்கிறது பேயே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் நாம் நம்முடைய அனுபவத்தில் ஊழியத்தில் பார்க்கும் பொழுது சாதாரணமாக இருக்கிற சகோதர சகோதரிகள் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு
திடீர்னு பேய் பிடிச்சிருச்சுன்னா உண்மையாலுமே பண்ணாத வேலையெல்லாம் பண்றாங்க. அவங்கள தடுத்து நிறுத்த முடியல. இப்போ பொட்ட பிள்ளைங்க இருக்குன்னா எவ்வளவு ஒரு கச்சிதமாக, எவ்வளவு ஒரு அழகாக நீட்டாக வாழ்றாங்க, எப்படி உடுத்திக்கிறாங்க. ஆனா பேய் பிடிச்சிருச்சுன்னா கண்டமுதலமா தங்களுடைய வஸ்திரத்தை போட்டு அவங்க அலங்கரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிச்சு எறிகிறாங்க. அது மனநிலை, அதாவது மண்டையில கட்டி எறிகிறதுனால அல்ல, அப்படி ஒன்று ரெண்டு இருக்கலாம், அதனால அல்ல, பேய் பிடிச்சதுனாலதான் அப்படி பண்றாங்க. ஏதோ ஒரு பிசாசுடைய ஆதினாங்க. அதுக்கு நாங்க எதுவுமே பண்றதில்ல. கரங்களை நீட்டி அந்நிய பாஷை பேசி ஏசு நாமத்தினாலே போ அப்படின்னு மட்டும்தான் சொல்றோம். ஆண்டவர் அற்புதமாய் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம் சிலருக்கு ஒரே ட்ரிப்ல நல்லா போகுது, சிலருக்கு அநேக தரம் ஜாப் பண்ணி அதை நல்லா பண்ணுது. மொத்தத்துல விடுதலை தேவன் விடுதலை தருகிறார். எத்தனை பேர் இந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு உருண்டு பேயெல்லாம் உருண்டு ஓடு இருக்குது. அவங்க வேணும்னு அப்படி செய்யறாங்க. அவங்க சொல்றதை பார்த்தா வேணும்னு செய்யறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வேணும்னு அல்ல, அது உண்மையாலுமே அது ஒரு வகையான பேய். அந்த பேயினுடைய ஆவி இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஆகுது. நம்ம ஆண்டவரை நம்பும் பொழுது அதெல்லாம் விலகி ஓடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுக்கு எழுதின புத்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வதித்து உங்களுடைய இருதயம் மறுரூபமாகிவிட்டால் உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார், உருவாக்குகிறார், உருமாற்றுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் பார்க்க, நீதிமானாகிய பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. யூடியூப்ல ரொம்ப நாள் அல்லேலூயா சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சதுனால 2-3 பேர் இருந்ததுனால 5 பேர் இருந்ததுனால அல்லேலூயா நம்ம அதிகமா சொல்லல. ஆனா இந்த சபையை திறந்து விட்டுருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு கிராமம் இருந்தாலும் 5 பேராக இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் அந்த 4 பேர் அல்லேலூயா சொன்னீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்ப தேவனுடைய தன சமூகத்தில் இருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய ஆசீர்வதித்து உயர்த்து கொடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு கொண்டு போய் நம்ம ஆண்டவர் உட்கார வைப்பார். அல்லேலூயா. அப்படி ஒருவேளை உங்களை உட்கார வைக்க விட்டால், உங்களை அப்படி பெரிய அளவில் உயர்த்து விட்டா உங்க பையன் அந்த லெவலுக்கு வருவான். அல்லேலூயா. ஆமென். உங்க புள்ள அந்த லெவலுக்கு வரும். ஆமென் ஸ்தோத்திரம். அதை நீங்க விசுவாசிங்க, அதை எதிர்பார்க்க. ஆண்டவர் ராஜரீக ஒரு ஆசீர்வாதத்தை, ராஜரீக ஒரு வல்லமையை, ஒரு மகிமையை, மகிழ்ச்சி, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு கட்டளையிடுவாராக. நம்முடைய இருதயத்துல தேவனை தரிசிக்கும் பொழுது, ஆனால் எந்த ஆவியும் எடுத்து போட முடியாத ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பன்மடங்காக ஆண்டவர் உயர்த்துவார். நீதிமொழிகள் 2:20. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமானுடைய பாதைகளை காத்துக் கொள்வாயாக. அநேக அறிவுரைகளை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஆதலால் இப்படியெல்லாம் உலகத்துல நடக்கிறபடினால நீ நீதிமானுடைய வழியை காத்துக்கொள். துன்மார்க்குடைய வழியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், துன்மார்க்கர் வழியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நீதிமானுடைய வழியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க நீதிமானுடைய வழியை நடவுங்கள். பைபிள் தான் நீதிமானுடைய வழி. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்றது? ரட்சிக்கப்பட சொல்றது, ஞானஸ்நானம் சொல்றது, பரிசுத்தம் சொல்றது. இயேசு கிறிஸ்து வருமளவும் பரிசுத்தமா இருக்கணுமா? என்னைக்கு இயேசுப்பா வராரோ அன்ன வரைக்கும் பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் பரிசுத்தமா இருக்க தேவையில்லையா? அப்படின்னா அவரே நம்மளை மறுரூபமாக்கி மகிமையில எடுத்துக்கிறார். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தேவதூதரை போல சோத்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அதனால என்ன செய்யணும், நமக்கு அவன் சோத்திரம் அது குறித்து கவலை இல்லை. ஆண்டவருடைய அந்த கேராப்ல நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒத்துக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். உங்க குழந்தைய எப்படி அடுத்தீங்கள வந்து பார்த்து சொல்லிட்டு வெளியில போயிடுறீங்களா? அது போல ஆண்டவர் பூமியில இருந்து நம்மளை மறுரூபமாக்கி அவருடைய சமூகத்துல கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு அவர் பார்த்துக்கிறாரு. அல்லேலூயா. சரீரம் கிடையாது, சரீர பிரகாரமான ஆவி அங்க போவார். அவன் அங்க உற்சாகத்தின் ஆவி போகும், வல்லமையின் ஆவி போகும், பரிசுத்தத்தின் ஆவி போகும். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திலே ஏறெடுத்துக் கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 20:7. நீதிமொழிகள் 20:7 வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்துல நாம நினைப்போம், என்னப்பா
என்னப்பா இப்படியே கஷ்டமா போயிட்டு இருக்குது, இப்படியே ஒரு மாதிரியா இருந்துட்டு இருக்குது அப்படின்னு. இல்ல, உங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். சிலர் அதாவது அப்பா அம்மா ரொம்ப டம்மியா இருப்பாங்க, பசங்க நல்ல ஒரு முன்னேற்றமா நல்ல தொழில்துறையை கண்டுபிடிச்சி வேலை வாய்ப்பை கண்டுபிடிச்சி நல்ல தேவனுடைய சமூகத்திலிருந்து நல்ல ஒரு அறிவை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று நல்ல ஒரு சுகத்தை பெற்று நல்ல ஒரு சாட்சியா இருப்பாங்க. அதனால நீதிமான் ஒழுங்கா இருக்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் அதை விட 10 மடங்கு நல்லா ஒழுங்காகவும் நல்ல பணப்பொருள் விஷயத்துல ரொம்ப வல்லமையாகவும் அவங்க காணப்படுவாங்க. நான் நீதிமன்றாக அப்பா அம்மா இல்லாம இருக்கும் பொழுது துன்மார்க்கமா நடக்கும் பொழுது அவங்களுடைய பிள்ளைங்களும் அதே தான் என்ன பண்ணுவாங்க, ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர மாதிரி அவங்க தான் என்ன பண்ணாங்க, அதே தான் விழுவோம். என்ன இருக்குதோ அதுதான் விழுவும். சில நேரத்தில் பாருங்க, உங்க பேரை கொஞ்சம் அமைதியா இருக்கிறான், அது காரணம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்க. குறும்பு கம்மியா பண்ணியிருக்கீங்களா சின்ன வயசுல, அதனால அவனும் கொஞ்சம் கம்மியா பண்றான். சில நேரம் குறும்பு ரொம்ப ஓவரா பண்ணியிருப்பாங்க. அந்த ஜீன்ஸ் அவனுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய சுறுசுறுப்பு அவங்களுக்குள்ளார அப்படி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அமேன் சோத்திரம். அது போலதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அமேன் சோத்திரம், அது சற்று வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். கர்த்தர் உயர்த்துவார். துன்மார்க்கருடைய ஆவிகளையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 29:2. துன்மார்க்கர் ஆடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஜனங்கள் தவிப்பார்கள். 16வது வசனம் 29:16. அதுவே துன்மார்க்கர் பெருகினால் பாவம் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விடுவதை காண்பார்கள். நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் கலிகூறும், பட்டணத்துக்கு நல்ல ஆசீர்வாதம் வரும், நல்ல எழுப்புதல் வரும். ஒரு பட்டணத்துல ஒரு நீதிமான் இருந்தா கூட அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊரு சோத்திரம் அழியாது. ஒரு அடியிலேயே சொல்லுங்க. கொரோனா வயிற்றுல அழிக்க போயிருப்பான்னு நினைக்காதீங்க, அழியாது. நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, இங்கே ரொம்ப சிம்பிளா கல்யாணம் பண்ணாங்களாம். அப்படி இருந்தும் கொரோனா பிடிச்சிக்கிச்சான். எப்படின்னு கேட்டா, முதலாவது ஒரு அந்த பெண் வீட்டார்ல ஒரு அவங்க தகப்பனுக்கு இருந்திருக்குது. அவர் சொல்லாமலே விட்டுட்டாராம், ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல, சொல்லாமலும் விட்டுட்டாராம். அப்புறம் அவங்க சிம்பிளா தான் 10 பேர் 20 பேர் வச்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளைங்க வந்துருக்கு. அதனால அந்த முழு குடும்பமும் டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த பிள்ளையும் அப்படியே டெத் ஆயிடுச்சு, அவங்க அப்பா டெத் ஆயிட்டாங்க. பெரிய கொரோனா பிரச்சனை. அதனால நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் 1000 பேர் வலது பிறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது ஒண்ணே அழகாது. நாம நம்முடைய அதே ஸ்தோத்திரம் முடிஞ்ச அளவுக்கு தேவனுடையதான அந்த அவர் சொன்ன அந்த கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு விசுவாசத்துல நாம முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். தடைகள் வரும். அங்க அப்படி ஆயிடுச்சான், இங்க எப்படி ஆயிடுச்சான், அங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, அது நடந்துருச்சான், இது நடந்துருச்சான்னு பயப்படாதீங்க. ஒரு நீதிமான் இருந்தால் கூட அந்த குடும்பத்துல எந்த தீங்கும் வராது. அந்த குடும்பத்தை அற்புதமா தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லல, பிரச்சனை வரும். ஆனா பாதுகாக்கிறதுக்கு ஆண்டோடைய கிருபையும் வல்லமையும் உங்க பின்னாடியே வரும். உங்களை பாதுகாக்காம ஆண்டவரை விட்டவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தை வரணும். எப்படிப்பட்ட வார்த்தை வரணும்? அவிசுவாசமா சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் பாதுகாப்பாரு, நம்ம தெரியலீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பேயின் வார்த்தை நீங்க சொல்லணும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவருடைய ரத்தம் எனக்கு பூசப்பட்டிருக்கிறது, என் பிரியமேன்னு சொல்லியிருக்கிறாரு, என் ரூபவதியேன்னு சொல்லியிருக்கிறாரு, என் மகனேன்னு சொல்லியிருக்கிறாரு, என் மகளேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவருடைய ரத்தத்துக்கு, அதாவது அந்த திருவிருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த ரத்தத்துக்கு நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன். அப்பத்தை வாங்கினோம்ல, அது சரீரம், அவருடைய சரீரத்துக்கு நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன். அவருடைய ரத்தத்துக்கும் அவருடைய சரீரத்துக்கும் நான் பங்குள்ளவனாக இருக்கும் பொழுது அவருடைய சரீரத்துல ஏதாவது நோய் வந்தாலும் எனக்கு நோய் வரும், அவருக்கு எந்த நோயுமே வராது. அல்லேலூயா. நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பேரு பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதான் எழுதி போட்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. ஆமென். அவர் பரிசுத்தர், அவர் வல்லமை மிக்கவர். கர்த்தரை ஸ்தோத்திரம். நோயை பேய் அண்ட சராசரி அதட்டுகிறவர், ஆளுகிறவர்.
அப்படின்னு ஸ்தோத்திரம். ஆகையால் அவருடைய சரீரத்தை அவர் பிக்க நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடையாளமா நம் திருவிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறோம். அந்த நம்பிக்கையிலே நம்ம வளரணும். அல்லேலூயா. அப்படின்னு ஸ்தோத்திரம். சொல்ற வாழ்றவங்க குடும்ப சண்டை வந்துருச்சுன்னா வாழ்க்கையில உடனே சொல்லுவாங்க, நான் யாருக்காக வாழ வேண்டும், நான் யாருக்காக வாழ மாட்டேன், நான் போகிறேன், பரலோகம் போகிறேன். அப்ப நீங்க யாருக்காக வாழணும் அப்படின்னா மரித்து உயிர்த்தெழுந்ததற்காக வாழுங்கள். அல்லேலூயா. பிழைக்கிறவர்கள் இனி தனக்கென்று பிழைக்காமல் தனக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததற்காக பிழையுங்கள். அல்லேலூயா. வாழ்கிறவர்கள் இனி யாருக்காக நம்ம வாழணும்னா கர்த்தருக்காக. நீங்க சொல்லக்கூட சண்டை வந்துட்டு உடனே வந்து ரூட்டு ஓடுறேன், காட்டு ஓடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அப்படி பண்ணிக்கிறேன், இப்படி பண்ணிக்கிறேன், அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், அவர் உயிர்த்திருந்தார். அந்த உயிர்த்திருந்த வல்லமையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டம் வரும்போதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இயேசு மரித்தார், 3 நாள் அவரை கொண்டு போய் ஒரு பெரிய கல்லறையை வைத்திருந்தார்கள். 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். அவர் மரியாளுக்கு காட்சியளித்தார். 40 நாள் பூமியில் இருந்தார். பிற்பாடு பரலோகம் போய்விட்டார். மீண்டும் ஆவியோடு ஆவியா இருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம அருகில் வருகிறார், நம்மை காப்பாற்றுகிறார். அவர் எப்படி ஒரு உயிர்த்திருந்தாரோ, உயிர்த்தெழுதுக்கு முன்னாடி 12 சீசன்ல ரொம்ப ஒரு கோழைகளாக இருந்தார்களாம். கோழைகள்னா குவாலிட்டி ரொம்ப கம்மியா, அதாவது ஜெபிக்கிறதுக்கு பயம், அற்புத அதிர்ச்சி செய்யறதுக்கு பயம், எல்லாத்துக்கும் ஒரு பயம். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயமே இல்லை. அல்லேலூயா. அப்படின்னு சோத்திரம். அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, சத்தியத்தை நான் சொல்லுவேன், நீ சத்தியத்தை சொன்னா உன்னை நான் அப்படி சிலுவையில் அரைஞ்சிருவேன், இப்படி அரைஞ்சிருவேன், கல்லறிஞ்சு கொட்டுருவேன் அப்படின்னா. நீ எப்படி கொட்டினாலும் சரி, நான் சொல்றத சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பயப்படாம சத்தியத்தை சொன்னார்கள். பேதுரு பயப்படாமல் அற்புத அதிசயம் செய்தார், பயப்படாமல் பிரசங்கம் பண்ணினார். எதை செய்தாலும் பயப்படாமல் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவங்க ரசித்து ருசித்து அதை அவங்க வச்சிருந்ததுனால அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய முடிந்தது. இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார், வல்லமையை தருகிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் நீதிமானாக மாறும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நம்புங்கள், அவரை தேடுங்கள். துன்மார்க்கமான ஆவிகளுக்கு இடம் கூடாமல் இருங்கள். அவிசுவாசமான ஆவி தூசி மாதிரி அவ்வப்போது வந்து நம்ம மேல ஒட்டிக்கும், நம்முடைய ஆவியில ஒட்டிக்கும். அதை நீங்க டெய்லியும் விரட்டணும், வேற வேலையே இல்லை. அதான் நமக்கு முதல் வேலை. அல்லேலூயா. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் கொஞ்ச நேரம் நாம் நம்முடைய பாவங்களை அறிவிட்டு ஜெபம் பண்ணணுமா. பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாதான். ஏதோ ஒண்ணு வந்துடும், பேசுறதுல, பழகிறதுல, நடக்கிறதுல, சிந்திக்கிறதுல, எதிரிலாம் ஒண்ணு வந்துடும். அவைகளை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். நாம் பாவிகள் அல்ல, ஆனால் பாருங்க, யோபு வந்து பாவி அல்ல, ஆனா ஒவ்வொரு நாளும் தன் குழந்தைகளுக்காக என்ன செஞ்சானா, தேவ சமூகத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு 10 மாடு 10 ஆடு டெய்லி காலையில வெட்டுவாங்க. அத்தனையும் நேத்தா வெட்டுனாங்க, இன்னைக்கு வெட்ட தேவையில்ல. இன்னைக்கும் மத்தியான சாப்பாடுக்கோ அல்லது சாயங்காலத்துக்கோ அது போய் அதை வெட்டுவாங்க. ஏன்னா எதையாவது என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தம் குறைச்சலா பண்ணியிருப்பாங்க, அதனால ஆண்டவர் நாம என்ன செஞ்சிடக்கூடாது, கெட்டக்கூடாது, பரிசுத்தமாகட்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக அனுதினமும் அவர் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை பரிசுத்தம் அடைய சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆமென் நம்ம கிட்ட இருக்கிற ஆமென் அந்த தூசிகளை, சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆமென் நாம் கடிந்து அப்புறப்படுத்த வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும், விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஆமென். அடுத்து வர மீதி காரியங்களை நாம் பார்ப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். நமக்கு புது இதயத்தை ஆண்டவர் தருவாராக. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? ஆமென். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமமாய் நீனம் நடந்து ஆவியிலே நினைப்பவன், உத்தமமாய் நீனம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே,
மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நீதிமானாக மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இம்மட்டும் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையா இருக்க உதவித்தார் ஆண்டவரே. ஆண்டவரே, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க உதவித்தார் ஆண்டவரே. சபைக்கு தீங்கு செய்யாமல் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாவினால் புறம் கூறாமல் இருக்க உதவித்தார் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உடைய நாமத்தை மையப்படுத்த உதவித்தார் ஆண்டவரே. துன்மார்க்கர் ஆண்டவரே பெருகக்கூடாது ராஜா. பரியாச கூட்டத்தோடு நாங்கள் சேரக்கூடாது ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு பிரியமானதை செய்ய இரவு பகலுடைய வேதத்தை தியானிக்க ஆண்டவரை பிரச்சனையான நேரத்திலே, போராட்டமான நேரத்திலே உடைய சமூகத்தை நாங்கள் அதிகமாக ஆண்டவரை தேட எங்களுக்கு கிருபைதார் ஆண்டவரே. எங்களை மாற்றும் அப்பா. எங்களை நீ தொடுங்க ஆண்டவரே. நீ தொட்டால்தான் என்னால் மாற முடியும் ஆண்டவரே. நாங்கள் சுயமாக எதையும் செய்ய முடியாதப்பா. நீர் எங்களுக்கு கிருபைதார், வல்லமைதார், மகிமைத்தார், மகிழ்ச்சியைத்தார் ஆண்டவரை. அந்நிய வாசியத்தார், ஆசீர்வாதத்தை தார், வாசைகளை வியாக்கியானமான உதயசிறார். எல்லா வரங்களையும் தந்து, வார்த்தைகளையும் தந்து, தீர்க்க தரிசனங்களையும் தந்து ஆண்டவரே நீர் வழிநடத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லக்கூடாதப்பா. மனதில் இருப்பது ஏதோ ஒன்று வருகிற வார்த்தைகளை எல்லாம் சொல்லக்கூடாது ஆண்டவரே. நீர் சொல்வதை சொல்ல வேண்டும் ஆண்டவரே. நீர் பேசுவதை பேச வேண்டும் ஆண்டவரே. நீர் என்ன வார்த்தையை ஆண்டவரே சபையிலிருந்து தருகிறீரோ அதை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த திருவதால் மட்டுமாக அநேக ஆண்டவரே தலைவர்களையும் அநேக ஊழியக்காரர்களையும் இந்த ஸ்தாபனத்திலே எழுப்பி உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துவதாக தொடர்ந்து கைத்த அசம்பிளி மினிஸ்ட்ரியை தேவாதி தேவன் ஆசீர்வதித்து தருகிறார்கள் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை இருக்கிறது. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசிரியர் பல தனிப்பட்ட மக்களையும் வருகிறவாறு கொள்வார். நன்றி மகிமைப்படும் ஏற்று ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வார்த்தைகள் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாருடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் இங்கே சொல்லாட்டார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிய வருகிறார். நம் அனைவரோடும் இருப்பதாக.